ஏழை எளிய மக்கள் வயிறார குறைந்த விலையிலே அவர்கள் பசியார வேண்டும் என்று மணிமேகலையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதுமே இந்த அம்மா உணவகம் என்கிற மாபெரும் அட்சய பாத்திரமாக அமுத சுரபியான இந்த அம்மா உணவகங்களை திறந்து வைத்தார். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், அதே போன்று சென்னை போன்ற மாநகரங்களிலே குடும்பத்தை விட்டுவிட்டு வேலைக்காக வந்திருக்கக்கூடியவர்கள், படிப்பிற்காக வந்திருக்கக்கூடியவர்கள், கூலி தொழிலாளர்கள், சுமை தூக்கக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு நபர்கள் இந்த அம்மா உணவகத்தையே நம்பி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 100 கோடி ரூபாய் இந்த திட்டத்தை விரிவாக்கி தமிழகம் முழுவதுமாக இந்த திட்டத்தை கொண்டு சென்று ஏழை எளிய மக்கள் முழுமையாக பசியாற வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு இந்த 100 கோடி ரூபாய் விரிவாக்க திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. ஏன் கொரோனா என்கிற மிகப்பெரிய அரக்கன் உலகம் முழுவதுமாக உயிர்கொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே, மனித உயிர்கள் இறந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தமிழகத்தில் பசியால் ஒருவர் கூட இறக்காத அளவிற்கு, மரணிக்காத அளவிற்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இலவசமாக 3 வேளையும், அதாவது குறைந்த விலையிலே அவருக்கு 1 ரூபாய் இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், 5 ரூபாய்க்கு அவருக்கு லெமன் சாதம், அதே போன்று இரவு நேரங்களிலே அவர்களுக்கு தேவையான அந்த பரோட்டா, அதே போன்று சப்பாத்தி உள்ளிட்ட இட்லி உள்ளிட்ட உணவுகள் அனைத்துமே வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் விலையில்லாமல் ஏழை எளிய மக்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்த காலகட்டத்திலே, தொழில்துறைகள் முடங்கிய காலகட்டத்திலே இலவசமாக அவர்களுக்கு 3 வேளையும் அந்த வயிறார பசியாரிய அம்மா உணவகங்களுடைய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தரம் கெட்டு, குறிப்பாக கண்துடைப்பு நாடகம் நடத்தப்படுவது அம்பலமாகி இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட பட்டினப்பாக்கம் இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகம் மிகப்பெரிய உணவகம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், இல்லத்தரசிகள் கூட இந்த இடத்திலே உணவு உண்டார்கள். ஆனால் தற்போது யாரும் வருவதே இல்லை. காரணம், முறையாக முன்புற கதவுகள் மூடப்பட்டுவிடும். நடைபாதைக்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் இருந்தாலும் கூட திமுகவினர் வேண்டுமென்றே அம்மா உணவகத்தை முடக்கிவிட வேண்டும் என்கிற மிக அரசியல் குறுகிய மனப்பான்மை காரணமாக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று அந்த அம்மா உணவகத்துக்கு பின்புறமாக ஒரு சிறிய வழியை மட்டும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அம்மா உணவகத்திற்குள்ளே சென்றால் குடிப்பதற்கு நீர் வரவில்லை, எலிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுகாதாரமற்ற நிலையில இன்றைக்கு இந்த அம்மா உணவகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு அம்மா உணவகத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சாபம் விடுகிற அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது. ஒருபுறம் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்காமலும், மற்றொரு புறம் அந்த உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாது இங்கே பணியாற்றக்கூடிய வேலையாட்கள் குறைப்பு என்று பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள், சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். அதன் பிறகு வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரட்சியாக இது வெடித்தது. அதனால் இந்த அம்மா உணவகத்தை மூடக்கூடிய, மூடுவிழா நடத்தக்கூடிய திட்டத்தை கைவிட்டுவிட்டு, ஆனால் ஒருபுறம் மூடக்கூடிய நடவடிக்கையிலே இந்த அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த அம்மா உணவகத்தையே நம்பி இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அம்மா, இந்த அம்மா உணவகத்தினுடைய நிலைமை, அம்மா திறக்கும் போது எப்படி இருந்தது, அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு இந்த அம்மா உணவகத்துடைய நிலை எப்படி மாறி இருக்கிறது? அம்மா திறக்கும் போது சாம்பார் சாதம், லெமன் சாதம், காலையில பொங்கல், இட்லி, சாம்பார், வடை எல்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேட்டா இல்லங்க ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சுன்றாங்க. அதுவும் மெயின் கேட்டுக்காக வராதிங்க, சைட்ல வாங்கன்றாங்க. சைட்ல ஒரு இபி பாக்ஸ் இருக்கு, அதை தாண்டி தான் நாங்க இப்போ சாதா டைம் பரவாயில்ல, மழை டைம்ல அதை பிடிச்சிருந்தா நாங்க ஏறணும். நாங்க வயசானவங்க முட்டி போனவங்க அது பிளாட்பாரத்தை ஏறி நாங்க வர முடியாது. இந்த மாதிரி இருக்கு. சாப்பிட வந்தா இது இல்ல அது இல்லன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எல்லாம் அவங்க அம்மா இதை மூடணும்னு பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியலங்க. சாப்பிட வர எங்களுக்கு பசியார சாப்பிட முடியல. ஒரு வடை கொடுங்கன்னா வடை இல்ல ஆயிடுச்சு, இட்லி இன்னும் 2 வைங்கன்னா ஆயிடுச்சு, போங்க நாளைக்கு வாங்கிக்கோங்கன்றாங்க. அவ்வளவுதான் நடக்குது. பொங்கல் இல்லவே இல்ல. இன்னைக்கும் பாருங்க இட்லி வடை தான் இருக்கு. பொங்கல்லாம் இருக்கும்னா இல்ல, அதெல்லாம் கிடையாது. அண்ணா எடப்பாடி அண்ணன் சட்டசபையில பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்பதான் என்ட்ரன்ஸ் கேட்டே திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கேட்டு கிடையவே கிடையாது. இபி பாக்ஸை தாண்டி தான் வரணும். எலி இருக்குது, குடிக்கிற ஹேண்ட் வாஷ் பண்றதுல தண்ணி குழா இருக்கிறத கண்டி தண்ணி வரல. எந்த சைடு போய் கழுவணுன்றதுக்கு ஏரோ மார்க்க போட்டு வைக்கல. எந்த பக்கம் நாங்க ஒவ்வொரு டைமும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு கேட்டு போய் கை கழுவணும். நாங்களாம் இப்போ இந்த அம்மா உணவகம் இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பசங்க சாப்பாடு போடலன்னா, இந்த அம்மா உணவகத்தை நம்பி ஒரு வயசானவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, முதியவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? இந்த அம்மா உணவகம் முடக்கக்கூடிய சாப்பாடு இல்லாத இன்னைக்கு எதுவுமே இல்லைங்க. வெறும் இட்லி தான் இருக்கு. அதுவும் கொஞ்ச நேரம் கேட்டா இல்லைன்றாங்க. அவ்வளவுதான். வெறும் இட்லி தான் இருக்கு. வேற சாம்பார், சட்னி,
பொங்கல் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. திறக்கும் போது எல்லாம் இருக்குன்னாங்க, இப்ப எல்லாம் இல்லன்னு தான் சொல்றாங்க. எதுவுமே இது இல்ல அது இல்லன்றாங்க. ஒரு வீட்டுல சாப்பிட முடியலன்னா நாங்க வரோம், ஒரு இட்லி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம்னு வரோம், இல்லையா கொஞ்சம் கம்மி விலையில முடிச்சுக்கலாம்னு வரோம். வந்தா இது இல்ல அது இல்லன்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல. இட்லி மட்டும்தான் இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க கேக்குறதெல்லாம் கிடையாது, நாங்க கொடுக்கறத சாப்பிட்டு போங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கு. மற்ற மாநிலங்களில் பார்த்து அம்மா உணவகத்தை தமிழ்நாட்டில் திறந்ததை பார்த்து இந்தியாவில் பல மாநிலங்கள் அம்மா உணவகங்கள் திறக்கணும்னு சொல்லி அம்மா இருக்கும்போதும் சரி, பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்லாம மாறி இருக்கு. அம்மான்ற பேர் இருக்கிறதுனால அதை மூடணுன்றதுக்காக பராமரிப்பு இல்லாம விட்டுடுறாங்க, அவ்வளவுதான். அம்மா பேர் இருக்கிறதுனால அதை பராமரிப்பு இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே வந்து அம்மா உணவகத்தில் வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஏழை மக்கள் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் பசங்களுக்கும் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து சரியான பராமரிப்பு இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே இங்கே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் இங்கே சாப்பிட முடியாமல் ஒரு அவலம் இருக்குது. இதை கண்டிப்பாக மாற்றணும். அம்மா உணவு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கின்னு போவோம். இப்பெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்றாங்க. அது எதனால மூட போகிறதுக்கோசரம் இப்படி பண்ணுறாங்களா எங்களுக்கு தெரியாதுங்க. என்ன மூட போகிறதுக்கோசரம் இப்படி எல்லாமே எதுவுமே இல்லைன்றாங்க. எங்களுக்கு பசியால் தானே ஏழைங்க வந்து சாப்பிட்றதுக்கோசரம் தான் நாங்கள் இங்கே ஓடியாரோம். எங்களுக்கு அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி ஆகுது? நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம், நாங்கள் என்ன செய்வோம் சொல்லு? இங்கே தான் ஓடியாந்து நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கணும். அதாவது நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து அம்மா உணவகத்தினுடைய பின்புற வாயில் கதவு. இந்த கதவினுடைய வாயில்கள் தற்போதுதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திற்கு தான் அந்த முன்புற வாயிலுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013 இந்த பட்டினப்பாக்கம் உணவகம் என்பது திறந்து வைக்கப்பட்டது. நீங்களே பார்க்கலாம். இந்த உணவு பட்டியலிலே அதாவது காலை நேரத்தில் 7 மணியிலிருந்து 10 மணி வரை காலை உணவு இட்லி ₹1 ஒரு இட்லி, பொங்கல் ₹5. மதிய உணவு நேரம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை சாம்பார் சாதம் ₹5, எலுமிச்சை சாதம் அதாவது லெமன் சாதம் ₹5, கருவேப்பிலை சாதம் ₹5, தயிர் சாதம் ₹3. மாலை நேர உணவு 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சப்பாத்தி 2 ₹3. இங்கு பார்சல் மட்டும் வழங்கப்படாது, சாப்பிடலாம் என்ற குறிப்புகளோடு இங்கே அந்த பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக தமிழக மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்று வாழ்ந்திருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 19/2/2013 இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தோம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகத்தை திறந்து வைத்தார்கள். மிகப்பெரிய அளவிலே அன்றைக்கு அவர் திறந்து வைத்து அவர் திருக்கரங்களாலேயே அனைவருக்கும் உணவு வழங்கினார்கள். அவர்கள் உணவு சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட பெயர் போன இந்த அம்மா உணவகம் இன்றைக்கு முன்பக்க வாயில் இன்றைக்கு தான் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி முன்பக்க வாயில் இது முழுமையாக மூடு விழா நடத்தப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் எந்த மக்களும் வர முடியாத அளவிற்கு, குறிப்பாக இந்த பகுதியில் எந்த மக்களும் வர முடியாத அளவிற்கு மூடு விழா நடத்தப்படும். தற்போதுதான் நாம் இந்த பகுதிக்கு வந்த பிறகு தற்போது இந்த கதவை திறப்பதற்காக ஆயில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கதவை திறப்பதற்காக நீங்களே பார்க்கலாம். இந்த கதவு அந்த வாயிலுடைய அந்த கேட் என்று சொல்லக்கூடிய அந்த கிரில் கேட்டை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிலே ஆயில்கள் போட்டு தற்போதுதான் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்பக்க வாயிலே அதாவது யாரும் வர முடியாத அளவிற்கு இந்த உணவு விடுதியே செயல்படுகிறது. அம்மா உணவகம் செயல்படவில்லை என்பதைத்தான் வெளியிலே இருந்து பார்ப்பவருக்கு தெரியும். குறிப்பாக வெளியிலே இருந்து இந்த உணவுகள் வாங்கி விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி மிகப்பெரிய சாலை போன்று ஒரு நடைபாதை இருக்கிறது. இங்கே ஏராளமான வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், மேக்சிமம் பெரும்பாலும் இந்த அம்மா உணவகத்துக்கு வரக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள், நடந்து வரக்கூடியவர்கள், சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், கூலி தொழிலாளர்கள், அதே போன்று படிக்க வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போன்று பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் என மிகப்பெரிய சமூகத்திலே ஏறத்தாழ வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வயிறார உணவு உண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு திறக்கப்பட்ட அம்மா உணவகத்துடைய அவல நிலையைத்தான் நாம் தற்போது முழுமையாக பார்த்தோம். முன்பக்க கதவுகள் மூடப்பட்டு விட்டது. குறிப்பாக பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கதவினுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த கை கழுவக்கூடிய இடத்துல தண்ணீர் வரவில்லை. எலிகள் எல்லாம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாம் பார்க்கிற போது நேற்று மாலை 3:45 மணிக்கு ஏதோ ஒரு பாத்திரத்திலே லெமன் சாதம் என்கிற ஒரு சாதம் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்குத்தான் ஏதோ இங்கே சமைப்பது போல ஒரு தோரணையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இங்கே உணவு உண்ண வரக்கூடியவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள்.
ஒரு சாதாரணமாக ஒரு அம்மா உணவகத்திலே ஏழை எளிய மக்களுடைய வயிற்று பசிக்காக திறக்கப்பட்ட இந்த அம்மா உணவகத்திலே இப்படிப்பட்ட அவலநிலையும் அலங்கோலமும் நடைபெற்றிருப்பதாக இந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த அம்மா உணவகத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் கண்ணீர் வடிக்கிற அந்த கதையை பார்க்கிற போது, கண்ணீர் வடிக்கிற நிலையை பார்க்கிற போது கல் நெஞ்சையும் உறைய வைக்கக்கூடிய கொடுமையான காட்சியாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலையிலே திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய அவலத்தினுடைய மற்றொரு மைல்கல்லாக இந்த அம்மா உணவகத்தினுடைய பல்வேறு நெருக்கடிகள். ஒரு புறம் சமைப்பதற்கு பொருள் இல்லை, மற்றொரு புறம் ஆட்கள் இல்லை, மற்றொரு புறம் வெளியிலிருந்து சமைத்துக் கொண்டு வந்து இங்கு கடமைக்கு வைத்து விற்பனை செய்வது, பின்பக்க கதவு வழியாக விற்பனை செய்வது, பிரதான கதவுகள் வாயில்களை மூடுவிழா நடத்தியிருப்பது என பல்வேறு அலங்கோலங்கள் அரங்கேறிக் கொண்டிருப்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. தமிழக சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் சாந்தோமில் இருக்கக்கூடிய அம்மாவால் கையால் திறக்கப்பட்ட அம்மா உணவகம் மூடுவிழா நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் இந்த லட்சணத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பட்டவர்த்தனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.